உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மக்களுக்கு எதிரான சக்தியை நாங்கள் ஒழிப்போம் சொல்லிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட போய் பேசணும், அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசணும், அதெல்லாம் அது போய் அசம்பிளியில் போய் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் எங்கே தேவையில்லையோ அங்கே போய் பேசியிருக்காப்புல. தொடர்ச்சியான இது மாதிரி செயல் இந்த சனாதன அவங்க அம்மா தான் போய் அத்திவரதற்காக எத்தனை நாள் கணக்கில் காத்திருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? பாவம் அந்த பையனுக்கு தெரியல பாவம். அதனால் இந்த சனாதனத்தை ஒழிக்கிற விஷயத்த அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் போய் பேசிட்டு அதில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறோம். அவங்க வீட்டிலலாம் சொல்ல மாட்டாங்களா சார்? ஏன்னா அவங்க வீட்டில் சாமி கும்பிட்றாங்க, நம்ம பார்க்குறோம். நம்ம அவங்க தான் தெளிவாக இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிறது வெளியே சொல்கிறது இல்லை. மற்றவனை எதெல்லாம் காலி பண்ணுமோ ஹிந்தி படிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் ஹிந்தி படிப்பாங்க, தமிழ் பண்பாடும்பாங்க. அவங்க வீட்டில் மட்டும் வேறு பண்பாடு தான் இருக்கும். சரி, தமிழ் பண்பாடு என்ன? பேண்ட்டு டிஷர்ட் போட்டு போகிறதா, வேட்டி சட்டை கட்ட தானே? அப்படி பார்த்தா நம்ம விஜய் அவர் கூட சொல்லலாம்ல. அதை தாங்கடா ஏங்க நீங்கள் ஒன்று சம்மந்தம்லாம் பேசுகிறீங்க. இப்போ நீங்களும் திமுகவில் ஒரு தலைவராக வந்துடலாம். அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கானா? இல்லை சார், நீங்கள் உதயநிதி நீங்கள் சொல்லும்போது நான் தலைவர் விஜய் அவர்களோட நான் சொல்லலாம்ல. ஏங்க உதயநிதி சொன்னதுக்கு பதிலுங்க. இப்போ நீங்களும் உதயநிதி இடத்துக்கு போயிட்டீங்க சார். அதே மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து திமுக கூட்டணி விலகி தாவேகா கூட கூட்டணி வச்சிருக்காரு. திமுக முதுகிலே குத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உங்களை போகிற பைத்தியங்களும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்லாம் என்னென்ன அடிப்படையே தெரியாமல் ஏன் தப்பாக பேசுகிறீங்க? அரசியலில் இருக்கிறோம் பேசுகிறான். உங்களால் மீடியாக்கார இந்த வார்த்தை பயன்படுத்தலாமா? நான் கேட்குறேன், இந்த நாட்டுக்கே நாசம் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சா திமுக? பாஜக தான் இந்த நாட்டை சீரழிக்க வந்து சொல்லிச்சா? அப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில் பேர் 2 பேர் மந்திரியாக இருந்து வந்து அப்போ எப்போ வந்தாங்க? அப்போ இதெல்லாம் சொன்னீங்களா? முதுகில் குத்துறாங்க, நெஞ்சில் குத்துறாங்க, அதை சொன்னீங்களா கேட்குறேன். என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க? 10 வருஷ காலங்கள் காங்கிரஸ் மந்திரியாக இருந்தாங்களா? இது 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தோற்று போகிற நேரத்தில் கூடா நட்பு கேடில் விளையும் அப்படி வெளியே வந்தாங்களே. இது என்ன எதில் குத்துறது? கொஞ்சம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன். அதே மாதிரி ராகுல் காந்தி சொன்னார் சார். என்னன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, நான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்லும்போது அவருக்கு தான் லேட்டாக தெரிஞ்சிருக்கு. ராகுல் வந்து யதார்த்தவாதிங்க. ஒரிஜினல் அண்ணன் அழகிரியை என்ன பாடுபடுத்தினா இப்போ தானே தெரிஞ்சிருக்கு. அவர் யதார்த்தமாக உலகத்திற்கு நினச்சி சொல்லிட்டாரு. உண்மை தெரிஞ்சிருக்கோம், ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் தெளிவாயிட்டார். இப்போ உங்களுக்கு திருப்தியா? ஓகே சார். சரி, அதே மாதிரியே அதிமுக சார். இல்லை சார், நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. நம்ம அதிமுக பிளவுபட்டு வரதை பார்க்க முடியுது. ஓபிஎஸ், செங்கோட்டையன், இப்போ தொடர்ச்சியாக இப்போ இவங்களும் ஒரு பாட்டாக போகும்போது அதிமுக அது பலவீனம் அடையும் தானே? இது திமுகவே பிளவுபட்டது தானே அதிமுகவே. நீ எந்த உலகத்தில் இருக்கீங்க? பிளவுபடாத ஒரு கட்சியை சொல்லுங்கள். அரசியல் நடக்கத்தான் செய்யும். பிளவுபட்டு அந்த கட்சி பலமாக வர்றதும் உண்டு, பிளவுபட்டு அழிஞ்சு போகிறதும் உண்டு. பிளவுபடுறவர்கள் எதிர்காலத்தில் எப்படி செயல்படுறாங்கிறத வச்சு தான் அவங்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். அதனால் பிளவுபடுவதே தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து எதிர்கட்சியாக திமுக வந்து நம்ம செயல்படுறதை பார்த்துருக்கோம். நேர தடவை சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது, ரைட்? உங்களுக்கு தெரியல, அதனால ஒரு சொல்லிட்டீங்களா? அது நல்லது தான். கண்டிப்பாக சார். இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் சார். திமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? திமுக எதிர்காலம் உதயநிதி மாதிரியே இருக்கும். என்னங்க சிரிக்கிறீங்க? உதயநிதி நீங்கள் கொஞ்சம் முன்னால் தானே பேசுங்க. இதே அசம்பிளி தானே சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். உடனே அங்கே வந்து வெறும் வாய்ச்சோடால் பேசுகிறா, போய் அவங்க அம்மாட்ட பேசணும், அவங்க பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொன்னேன். அது மாதிரி பேசுகிறதுக்கு செயலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அந்த கட்சியுடைய எதிர்காலத்தில் பாவமாக இருக்குது. அதே மாதிரி ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டுக்கு வந்து அரசு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சட்டசபையில் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தமிழ் அன்சாரி இவங்க, அப்புறம் வன்னியரசு இவங்களாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயந்தான். ரத்தன் பண்டிட் அல்ல, அவருடைய ஒரிஜினல் பேர் வெற்றிவேல். தவறு நடப்பது எல்லா ஆட்சியிலும் நடக்க தான் செய்யும். தவறே நடக்காத ஒரு ஆட்சி உலகத்தில் எதுவும் வந்ததில்லை. அந்த தவறை மற்றவர்கள் சுட்டி காட்டுகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறிலிருந்து தன்னை திருத்தி கொள்வது நல்ல பண்பாடு. அதை நம்ம பாராட்டணும். உங்களுக்கு தெரியாது என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே பேட்டி எடுக்கிறதுக்கு வரும்போது தான் அந்த உத்தரவை திரும்ப பெற்றுவிட்டது அரசாங்கம். ஓகே, அவரை இந்த பணியில் போட்டது தப்புன்னு சொல்லி அதை திரும்ப பெற்றுவிட்டார். இந்த முதல்வர் அவங்களோட உத்தரவின் பேரில் தானே இது நான் பண்ணிருப்பாரு சார். இப்போ திரும்ப பெற்றுறான்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பேசுகிறீங்களே. தவறு நடந்து போச்சுங்கிறத சுட்டி காட்டினாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அதை திரும்ப பெற்றுறாருல, அதை நம்ம பாராட்டத்தானே வேணும். இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தவங்களா எப்படின்னா தவறுன்னு சொன்னாலும் அந்த தவறை நியாயப்படுத்துவதற்காக 1000 தவறு பேசுவாங்க.
அதை பேசாமல் ஆரம்பத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த நாமினேஷன் போட்டதை வித்ட்ரா பண்ணிட்டார். இது முன்னாடியே வந்து மறுசீலனை பண்ணிருக்காங்க சார். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை திருத்த முடியாதுங்க. இல்லை சார், ஒரு தவறை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுறவங்க இருந்தால் மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு தவறை மாற்றிக்கிட்டவனுக்கு புரியாது தான். இல்லை சார், நான் எதுக்காக கேட்குறேன்னா, நீங்கள் எதுக்காகவும் கேட்க வேணாம். அவர் திரும்ப பெற்று விட்டாலும் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனையை அவங்க முடிச்சுட்டாங்க. இதை பேசுனீங்கன்னா நீங்கள் பொழுதுபோக்கு பேசுனீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் தயாராக இல்லை சார். அதே மாதிரியே தமிழ் தாய் வாழ்த்து சார், 3வது இடத்துக்கு போயிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா சார். மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறத பற்றி பேசுங்க. நாட்டில் சோறு இல்லாமல் கஷ்டப்படுறான் அவனுக்கு ஏதாவது சொல்லுங்க. வேலை இல்லாத கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. விவசாயிகள் நாட்டில் என்ன கஷ்டப்படுறாங்க வேதம் தெரியுமா உங்களுக்கு? நிலம் வச்சிருக்கான், உலகத்துக்கே சோறு போடுறான், அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பிரச்சனைகளை அவர்களை காப்பாற்றுவதற்காக செய்வதற்கு வெறும் உணர்ச்சியை தூண்டுற ஜாதியை பற்றி பேசுறது, மதத்தை பற்றி பேசுறது, மொழியை பற்றி பேசுறது, இனத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் அயோக்கியர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. நீங்கள் நியாயமான ஆள் நினைக்கிறேன், அதனால் அடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரியே நேற்று தினம் வந்து சிவி சண்முகம் டீமை போயிட்டு முதல்வர் போய் பார்த்துருக்காரு. அப்போ வந்து அதுக்காக இன்றைக்கி சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, சேஞ்சுன்னு சொன்னீங்களே, பின்னாடி பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு போல அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது அவருக்கு தானே தெரியும் அதை பற்றி, மற்றவங்களுக்கு தெரியாது. எக்ஸ்சேஞ்சை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறார், அதனால சொல்கிறாரு. ஒரு மனிதன் 19 பேர் கூட சேர்ந்து போகிறவன் எக்ஸ்சேஞ்ச் அப்போ பண்ணுவான். என்னங்க புரியல? முதல்வர் அதே மாதிரி பதவிக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ இவரெல்லாம் பதவி வேணான்னு தான் இருந்தாங்களா? இவங்க தாத்தா வீல் சேரில் டெல்லிக்கு போனார், ஞாபகம் இருக்கா? ஓ, அது தியாகம் பண்ண போனாரா? அது இது இல்லையா, பதவிக்கா இல்லையா? எனக்கு தெரியலைங்க இதெல்லாம். அவங்க தாத்தா போனாரா இல்லை வீல் சேரில் தள்ளிக்கிட்ட? இவர் வீல் சேரில் போகலையே, அதை கொஞ்சம் சொல்லுங்க அவருக்கு. நீங்கள் கிளியராக சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன நடந்துச்சு? அதை தான் வீல் சேரில் போனாரே டெல்லிக்கு, எதுக்கு போனாருன்னு கேட்குறேன். அதனால் இந்த உதயநிதி போன்றவர்கள் யாரோ எழுதி கொடுக்குறத படிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை திரும்பி விமர்சனம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும்னு நினைப்போட அவர் பார்க்கணும். வெளிநடப்பு பண்ணிருக்காங்க சார், நம்ம பார்க்க முடியுது. பண்ணட்டும், வெளிநடப்பு பண்ணுறது அவங்களுடைய உரிமை. ஜனநாயகத்தில் வெளிநடப்பு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அதை அவங்க பண்ணுறாங்க. அதை நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது சார். அதே மாதிரியே திமுகவை சேர்ந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் எங்களால் தானே ஜெயிச்சிங்க, நீங்கள் அந்த 5 எம்எல்ஏக்கு ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 24 கட்சி கூட்டணி, அவங்க இப்போ ஜெயிச்சிருக்க 65 சீட்டு கூட இந்த 23 கட்சி போட்ட ஓட்டு தானே. அவங்க ராஜினாமா பண்ணுறோம், நாங்களும் ராஜினாமா பண்ணுறோம், தேர்தல் நிற்போம். நான் மறுக்கவே இல்லை. கூட்டணியில் நின்று ஜெயிச்ச நாங்கள் ராஜினாமா பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறேன். நீங்களும் கூட்டணி தானே ஜெயிச்சிங்க, நீங்களும் ராஜினாமா பண்ணுங்க, நாங்களும் ராஜினாமா பண்ணுறோம், 2 பேரும் போட்டி போடுவோம், யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தோம். ஆண்மை இருந்தால் இந்த போட்டியை அவர்கள் எதிர்கொள்ளட்டும். சார் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நம்ம பார்க்குறோம், காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்துச்சு. சடார்னு இப்போ தாவேக்காத்தவர் விஜய் வந்து பிரித்து விட்டார். இது எப்படி பார்க்குறீங்க? அவர் பிரிக்கலைங்க, நீங்கள் தான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த ஆட்சியில் 2.5 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு கிளை வரணும் பாதுகாப்பு இல்லைன்னு போனதை ஏற்றுக்கிட்டா அது அவங்க காங்கிரஸ்காரன் அர்த்தமா? முதல்ல மனுஷனாக இருக்கணும்ல. அப்படிப்பட்ட தப்புகள் எல்லாம் நடந்துக்குது, சொல்லி பார்த்தா கேட்குற. அதற்கப்புறம் இந்த முடிவெடுக்காமல் என்னன்னா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நீங்களும் அப்படி நினைச்சாதான் மனிதனாக இருக்கீங்க. சார் தாவேக்காத்தவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 1967 மாற்றம் வந்த மாதிரி, 1977 மாற்றம் வந்த மாதிரி, இப்போ 2026 மாற்றம் வந்திருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த 7ஆம் நம்பருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். 67 77 மட்டும் இல்லை, 47 சுதந்திரம் வந்ததுன்னு எடுத்துங்க, 57 வந்த மாற்றமும் எடுத்துங்க. இப்படி ஒவ்வொரு 7 வர்ற போதும் ஒரு முக்கியமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது இயற்கையாக தான் நடந்திருக்கு, இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சார் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆட்சியே ரீல் ஆட்சின்னு சொல்கிறாருங்க, நீங்கள் வருத்தப்படுறீங்க. இப்போ நீங்கள் முன்னால் கூட சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு என்ன புரியலன்னா, அவர் பேசுகிறது எல்லாமே அவரை பாதிக்குதுன்னு அவருக்கு புரியல. பூமராங்னு சொல்லுவாங்கள்ல, அவர் திரும்பி அட்டாக் பண்ணுது. நீங்கள் கொஞ்சம் முன்னால் கேட்டீங்க, 5 பேர் எங்களால் தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னார் தானே சொன்னீங்க. அவங்க கட்சி தலைவரையும் பொதுச்செயலாளரையும் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியாது, துப்பு கட்டவனுங்க எங்களை ஜெயிக்கிறது காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் எல்லாம். அவங்க நடத்துறது 5 ஆண்டு காலங்கள் ரீல் ஆட்சி, அது மாதிரி இல்லாமல் நீங்களாவது ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் பாராட்டுகிறேன்.